தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி பகுதி தீவு போல காட்சியளிக்கும் பருந்து பார்வை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழை பாதிப்பினால் பல கிராமங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பருந்து பார்வை காட்சிங்கிறது கொங்கராயக்குறிச்சி கிராமத்துடைய காட்சி. இந்த கிராமத்தை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் இந்த கிராம மக்கள் வெளியே சென்று வர முடியாமல் ஒரு தீவுக்குள் சிக்கியிருப்பது போல அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றுக்கு இரு கரைகளிலும் இருக்கக்கூடிய ஊர்கள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கராயக்குறிச்சி கிராமம், அதே போன்று இதற்கு பக்கவாட்டில் தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு கிராமம் கரங்குரம் கிராமம். இந்த இரண்டு கிராமங்களிலும் நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில இரண்டு கிராமத்தையும் இணைக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை தவிர மீதி அனைத்து சாலைகளும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் அந்த ஊர் முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால் அது முழுக்க முழுக்க ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த இரு கிராமங்களும் கொங்கராயக்குறிச்சி கிராமமும் அதே போன்று தாமிரபரணி ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய கருங்குளம் கிராமத்திலும் தண்ணீர் வழக்கு அதிக அளவில் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இரண்டு கிராமங்களில் விட்டு மக்கள் வெளியே செல்லவும் முடியவில்லை. அதே போன்று வெளியிலிருந்து அந்த ஊருக்குள்ளாகவும் செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கான தண்ணீருடைய வரத்து அதிகரிப்பாக இருக்கிறது. அதே போன்று ஆற்றினுடைய வெள்ளமும் அந்த இரு ஊர்களிலும் சூழ்ந்திருப்பதனால இந்த இரண்டு ஊர்களும் முழுவதுமாக ஒரு தனி தீவாக காட்சியளிக்கிறது. அதை நாம் இந்த கழுகு பார்வை காட்சியில் பார்க்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய வெள்ள நீர் இரண்டு ஊர்களுடைய சாலைகள் முழுவதும் தேங்கி இருக்கின்றன. இந்த ஊர்களில் சில தாழ்வான பகுதிகளுக்குள்ளாக வீடுகளுக்குள்ளாகவும் தண்ணீர் சென்றிருப்பதனால் அந்த ஊர்களுக்குள்ளாக செல்லவும் முடியவில்லை. அதே போன்று ஊர்கள் உள்ளிருந்து வெளியே வரவும் முடியவில்லை. இப்படியாக தான் கருங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் மேல் தஞ்சம் அடைந்தனர். அது போன்று தற்பொழுது கொங்கராயக்குறிச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தீவு போல் ஒரு பகுதிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிற நிலையில அவர்கள் அங்கு பாதுகாப்பான உயரமான இடங்களில் தற்பொழுது இருப்பதாகவும் தாழ்வான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அவர்களும் பத்திரமாக உயரமான பகுதிகளுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொங்கராயக்குறிச்சி பகுதிக்கு உள்ளே செல்லவும் வெளியே வரவும் முடியாத சூழல்ல 2 நாட்களாக பகுதி மக்கள் ஒரு பட்டினி இருப்பதாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நமக்கு அந்த ஊர் மக்கள் பேட்டி கொடுக்கும் பொழுதும் அவர்கள் சொல்வது இந்த கொங்கராயக்குறிச்சி கிராமத்திற்குள்ளாக செல்ல முடியவில்லை. தொடர்ந்து 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஊருக்குள்ளாக பெய்த தண்ணீர் ஆற்றில் வடிவதற்கு வழி இல்லாத அளவிற்கு தாமிரபரணி முழு கொள்ளளவை எட்டி இரு கரைகளையும் மீறி தண்ணீர் செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுபோல் சூழலில் உறவினர்களை சென்று சேர முடியவில்லை. அவர்கள் வேண்டிய உதவிகளை வழங்க முடியவில்லை. அவர்களும் ஊருக்குள் இருந்து வெளியே வர முடியவில்லை. அந்த அளவுக்கான அந்த சாலைகள் முழுவதும் தண்ணீர் மூழ்கி இருக்கின்றன. அந்த தாமிரபரணி ஆற்றுக்கு மேல் செல்லக்கூடிய பாலத்தை தவிர 2 ஊர்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் வீடுகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருப்பதனால் இந்த பகுதி 2 கிராமங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கொங்கராயக்குறிச்சி கிராமத்தில் தற்பொழுது இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் மேல் இருக்கக்கூடிய கழுகு பார்வை காட்சிகளில் பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகள் மூலமாகவே அந்த ஊரினுடைய நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கொங்கராயக்குறிச்சி கிராமத்தின் அருகிலேயே தாமிரபரணி ஆறு செல்கிறது. இந்த ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த ஊருக்குள்ளாக தண்ணீர் வந்திருப்பதாகவும் அதே போன்று கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக இந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆற்றில் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஊருக்குள்ளேயே தேங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உறவினர்கள் நமக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு கூட உள்ளே சென்று வரக்கூடிய முடியவில்லாத சூழல் இருக்கிறது. அதே போன்று அந்த ஊருக்குள் தண்ணீர் என்பது சில தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாக மட்டுமே சென்றிருப்பதனால பெருமளவுள்ள வீடுகளுக்குள்ளான பாதிப்பு இல்லை எனவோ இருந்த போதும் அவர்களும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டாலும் உணவுக்கான தேவை இருக்கிறதுனால் கொங்கராயக்குறிச்சி கிராமத்தில் 2 தினங்களாக ஊர் மக்கள் பட்டினி இருப்பதாகவும் குறிப்பாக பலரது வீடுகளுக்குள்ள தண்ணீர் சென்றதனால் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் சென்றிருப்பதாகவும் உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாது வெளியுலகத்துடைய தொடர்பு, அதாவது வெளியே சென்றுவதற்கான போக்குவரத்து தொடர்பு மட்டும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு உள்ளிட்டவைகள் அவர்கள் இருப்பதாகவும் வீடுகள் தண்ணீர் மூழ்கியவர்கள் வெளியே இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு செல்ல முடியாத காரணத்தினாலும் அவர்கள் மற்ற வீடுகளில் பெரும்பாலும் தங்க முடியாத காரணத்தினாலும் அவர்கள் கீழ் தளத்தில் இருக்கக்கூடிய மேல் தளத்தில் தங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அந்த உணவு கிடைக்காத சூழல் இருந்தாலும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் அந்த தாழ்வான பகுதி தண்ணீர் தேங்கியவர்கள் அனைவரும் அருகிலுடைய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண்டபத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதனால் அவர்கள் வீடுகளில் தண்ணீர் புகுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.